இந்த வீடியோ வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் காட்டுங்க. சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப்ஸை ரொம்ப அவங்க மேலே டிபெண்ட் பண்ண வச்சுருவாங்க. எல்லாமே அவங்க எடுத்து செய்வாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரியாமே வச்சுட்டு அவங்களை ரொம்ப டிபெண்ட் ஆக்கிடுவாங்க. இந்த ஒய்ஃபும் ரொம்ப குட் கேர்ளாக ஹஸ்பண்ட் எல்லாமே நம்மளுக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்கள செய்ய விட்டுருவாங்க. ஒன்றுமே கற்றுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, சென்டிமெண்டலாக எதையும் எடுத்துக்க வேணாம். திடீர்னு நீங்கள் ஒரு நாள் காண போயிட்டீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி நிறைய பெண்களை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே தெரியாது, எல்லாமே ஹஸ்பண்ட் செஞ்சுருப்பார். இது ஃபேவர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. பட் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி இண்டிபெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த எமர்ஜென்சிலையும் அவங்க வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருப்பாங்க. ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நான் செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வந்து ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல், அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ட்ரைவும் இல்லாமல், ஒரு கோலும் இல்லாமல், ஒன்றுமே கற்றுக்க விடாமல் ஆகும்போது அவங்க ஒரு 40-50 வயசுலேயே வாழ்க்கையில் மீனிங்கை தொலைச்சிட்றாங்க. வெறுமை அடைஞ்சிடுறாங்க. எங்கேயும் தானாக போக தெரியாது, எதையும் தானாக செய்ய தெரியாது. அவங்களுக்குன்னு எந்தாவது ஆசை இருந்துச்சுன்னா அதை செஞ்சுக்க முடியாது, செஞ்சுக்க கூடாது. ஏன்னா இந்த எல்லாமே செய்கிற ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் என்ன செய்வாங்க? இவர் எல்லாமே நம்மளுக்கு செய்கிறாரு, அப்போ அவர் சொல்கிறதே கேட்போம். எனக்குன்னு ஒரு புத்தி வேணாம், எனக்குன்னு ஆசைகள் வேணாம், எனக்கு ஆசை இருந்தாலும் சொல்ல முடியாது, செய்ய தெரியாது, போக தெரியாது. ஒரு ஹேண்டிகேப்டு ஒய்ஃபாக மாறிடுவாங்க. இந்த தவறு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்க இறக்கும் போது அவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணி, எமோஷனலாக ரொம்ப சஃபர் பண்ணி தான் இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இறந்தவங்கள பார்த்து இந்த மன வருத்தத்தோடு இந்த வீடியோ போடுறேன். அதனால் ஹஸ்பண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சோலை டெத் ஆக்கிறாதீங்க. ஃபிசிக்கல் டெத்து வேறு, சோல் டெத்து வேறு. உங்கள் ஒய்ஃபுக்கு எல்லாமே செய்ய சொல்லி கொடுங்க. நீங்களும் நல்லா இருங்க, உங்கள் ஒய்ஃபும் நல்லா இருக்கட்டும். ஆனால் அந்த தனித்துவத்தை தொலைக்க விட்டுறாதீங்க.